Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 878. ஓபன் பண்ணா நம்ம ஷாங்ஸை தான் காட்டுறாங்க. அவன் லூஃபியை பத்தி நியூஸ் பேப்பர்ல படிச்சு பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுவான். அவனுக்கு உடனே லூஃபியோட பழைய ஞாபகங்கள் தான் வரும். ஏன்னா ஷாங்ஸ் லூஃபியை நேர்ல கடைசியா பார்த்தது தம்மா கூண்டு பயலா இருக்கும் போது தான். அப்பவே நம்ம பையன் பெரிய பிஸ்தா தைரியமான ஆளுன்னு காட்டுறதுக்காக கத்திய வச்சு அவன் கண்ணுக்கு கீழே தழும்பு போட்டிருப்பான். எல்லாரும் பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. அந்த வயசுல அவ்வளவு தைரியமானு. அந்த தழும்பு தான் லூஃபியோட கண்ணு கீழே எப்பவுமே இருக்கும். அப்புறம் பழைய பிளாஷ்பேக்கை தான் எல்லாத்தையும் போட்டு காட்டுவாங்க. உதாரணத்துக்கு ரெண்டு பேருமே பார்ல உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அவன் பைரட் சொல்லுவான். எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அந்த டைம் மவுண்டைன் பேண்டிட்ஸ்ங்க வந்து நம்ம ஷாங்ஸ் கிட்ட வம்புழுப்பானுங்க. ஷாங்ஸ் எதுவும் கண்டுக்காம விட்டுருவான். லூஃபிக்கு செம்மையா கடுப்பாகும். ஆனா அவனுங்க சிரிச்சு விளையாடுவானுங்க. அப்பதான் நம்ம லூஃபி கடுப்பாய் அந்த டெவில் ஃப்ரூட்டையே சாப்பிட்டுருப்பான். ஷாங்ஸ் இந்த சம்பவத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஷாங்ஸை பத்தி தப்பா பேசினான்னு சொல்லி அந்த மவுண்டைன் பேண்டிட் கிட்ட போய் சண்டை இழுத்து நல்லா அடி வாங்கினான். நல்ல வேலை அந்த டைம் ஷாங்ஸ் அங்க வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு சைடு வந்து பொழந்து கட்டிட்டான்னு வைங்க. அந்த தலைவன் என்ன பண்ணிட்டான், லூஃபியை தூக்கிட்டு போயிட்டான். உடனே ஷாங்ஸ் லூஃபியை காப்பாத்த போய் அவனுக்கு கை போயிருச்சு. அதுக்கப்புறம் ஷாங்ஸ் அனுப்பி வைக்கும் போது நானும் கண்டிப்பா உங்கள மாதிரி ஒரு பைரட்டா மாதிரி உங்களையே வந்து ஒரு நாள் மீட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் ஷாங்ஸ் அவனோட கேப்பை கொடுத்து என்னைக்காச்சும் நீ என்னைய மீட் பண்ண வருவில்ல, அதாவது ஒரு பெரிய பைரட்டா மாதிரி, அப்ப என்கிட்ட திருப்பி கொண்டு வான்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா ஷாங்ஸ் தொப்பியை கொடுத்தது அவனுக்கு வச்ச ஒரு டெஸ்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நார்மலான ஆளாலெல்லாம் ஷாங்ஸ் கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது லூஃபி அவன்கிட்ட வரணும்னாலே பல படிகளை தாண்டி தான் வரணும். அப்படி அவன் வந்துட்டானாலே அந்த அளவுக்கு பையன் சாதிச்சிட்டான் தானே அர்த்தம். அதுக்கப்புறம் அவன் வந்தது சண்டை போட்டது எல்லாத்தையுமே ஒரு பெரிய பிளாஷ்பேக்கா காட்டுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், நமக்கே தெரியும். இப்போ பிரசன்ட் டேல லூஃபி நல்ல ஊரு, அந்த ஊரோட மேயரை காட்டுறாங்க. அவரை அடிச்சு புடிச்சு போய் மாக்கிமாவை மீட் பண்றாரு. அதான் பார்ல இருந்தாலே அந்த பொண்ணு. அவரு கடுப்பாயி நியூஸ் பேப்பரை பாத்தியா அந்த முட்டா பைய ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கான்னு சொல்லி காட்டுவாரு. ஓ மை காட்னு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவா. அதே நேரம் இங்க லூஃபி நல்லா ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டுட்டான். அப்படியே ஒரு ஜம்ப போட்டு எந்திரிப்பான். அப்ப அவன் பேக்கெட்ல இருந்து டின்னு மாதிரி ஒண்ணு வந்து விழும். அதுல பாத்தீங்கன்னா நம்பர் 3ன்னு போட்டிருக்கும். இது என்ன ஏதுன்னு சாப்பாட்டை கேட்டா அவன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஓ மை காட் இதுவான்னு பயங்கரமா ஷாக் ஆவான். அட நம்ம ஜெர்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு டின்னை யூஸ் பண்ணி சூட் ஒன்னு போட்டுக்கிட்டாங்களே, அந்த சூட்டுக்கான டின்னு தான் இது. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னா இதை வச்சு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாமான்னு உடனே அவனுக்குள்ளேயே டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் நான் ஆயிக்கிறேன், அதுக்கப்புறம் வேணா நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகு, ஓகேவா அப்படின்ட்டு இவனுங்க ஜம்முன்னு பேசிட்டு இருக்கும் போதே சஞ்சய் வந்து புடுங்கி கொய்யாலையா எவனும் இதை வச்சு மாறக்கூடாது, தூக்கி குப்பையில போட போறேன். வேண்டாம், குப்பையில போட்டாலும் எடுத்துருவீங்க, நான் கடல்ல போட்டுறேன்பா. வேணாண்டா வேண்டான்னு எவ்வளவு சொல்லி பார்ப்பாங்க, கேட்கவே மாட்டான். நீ கடல்ல தூக்கி போட்டாலும் நான் அடியில போய் அதை எடுக்காம விட மாட்டான்டான்னு லூஃபி ஒத்த கால நிப்பான். அவன் கடலுக்குள்ள குதிச்சாலே ஆளு கந்தலாயிருவான். ஆனாலும் பயலோட வெறிய பாருங்க, மல்லு கட்டினா போட்டாலும் போட்டுருவான்னு சொல்லி உடனே கால விழுந்து ரெண்டு பேரும் கதறி கதறி அழுவாங்க. வேண்டாம் அதை போட்டுறாத, ஒரே ஒரு டைம் நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பாத்துக்கிறேன்னு. ஆக்சுவலா இது இருந்தது எங்கன்னா லூஃபியோட பாக்கெட்டுக்குள்ள. எல்லாம் அந்த நிச்சய பைய பார்த்த வேலை. ஏன்னா அவன் தான் இவளை காப்பாத்தி தூக்கிட்டு வந்தான். அந்த கேப்ல போட்டிருக்கான் பாருங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் தெரியுமா, இந்த நம்பர் 3ங்கிறது நம்ம சஞ்சியோட நம்பர் தான். சஞ்சிக்காகவே கொடுத்துருக்கானுங்க. ஆனா அவன் எனக்கு இந்த சயின்டிபிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ராங் ஆகணும்னு அவசியமே இல்ல, கன்றாவி அப்படி இப்படின்னு வண்ட வண்டியா திட்டுவான். இவனு ரெண்டு பேரும் புலம்பி தள்ளுவானுங்க. அடே சயின்ஸ் தான்டா, மனுஷன் தான்டா சயின்ஸ், அது எனக்கு வேணும்டா, குடுடா, ஒரு டைம் நாங்க போட்டு பாத்துக்கிறேன்டா, சொன்னா கேளுடா அப்படி இப்படின்னு. இந்த சூட்டுக்கு ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்டா அவனுக்கு அப்படியே சூட்டா போட்டுட்டு பாஞ்சு அட்டாக் பண்ணணும், அதாவது பீமை யூஸ் பண்ணணும். அதனால கேட்பானுங்க. அதான் ஆல்ரெடி பிராங்கி பண்ணிட்டு இருக்கால, மறுபடியும் ஒருத்தன் பீமை யூஸ் பண்ணி இந்த கப்பல் விளங்காம போணுமா, அதெல்லாம் ஒரு விளக்கணைய வேண்டாம்பா. ஆனா அவனுக்கு விரதா இல்ல, என்ன எலவோ பண்ணி தொலைங்கன்னு அவங்க கிட்டே தூக்கி வீசிடுவான். அப்ப நமி வந்து எவன்டா சயின்ஸ் இன்சல்ட் பண்றது, பிச்சுடுவேன் பிச்சும்பா. உடனே பிளேட்டை மாத்திடுவான். ஐயோ நமி, நான் சயின்ஸை போய் இன்சல்ட் பண்ணுவானா, என்ன நீ இப்படி தப்பா நினைச்சிட்டேன்னு. உடனே அவளோட கிளைமேட் பாட்டோனை காமிப்பா. ஆக்சுவலா அது கிரியேட் ஆனது சயின்ஸால தானே. உசோப்பு கிரியேட் பண்ண ஒரு வெதர் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருந்து கிளவுட வெளியில விடுவா. பார்த்தா வந்தது ஜூயஸ். உடனே சஞ்சய் அதை பார்த்து பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். ஏன்னா இது பிக்மாமோட ஆளாச்சே. நமி தான் இதை நான் தான் என் சர்வன்டா கூப்பிட்டு வந்தேன், இதாலெல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லன்ட்டா பாட்டுக்கு போவா. உடனே இன்னும் பயலுக்கு கடுப்பாகும். டேய், என்ன மீறி நீ நமிக்கு சர்வன்டா இருந்துருவியா, நான் தான்டா உனக்கு முன்னாடி இருந்தே சர்வன்டா இருக்கவன். அவ கிட்ட போனேன் பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்பா. அதுவும் வாய் வச்சுட்டு சும்மா இருக்காது கண்ணா, நான் அவளோட பாட்டோன்குள்ள போய் இருந்துக்குவேன். அவ அதை 24 மணி நேரமும் அவ கூடவே வச்சுக்கிறான். இப்ப சொல்லு, யார் அவ கூட ரொம்ப நேரம் இருக்கா, நானா நீயான்னு சொல்லும். உடனே செஞ்சு பயங்கரமா கட்டுப்பாயி உன்னை இன்னைக்கு துவன்னு துவச்சு புளிஞ்சு மேகத்திலேயே காய போட்டுறான்பா. நம்ம ப்ரூக் வந்து பார்த்துட்டு, அட சஞ்சி மாங்கா மண்டையா, அது வெறும் ஒரு வாட்டர் வேப்பர்ரா, அதுக்காக ஏன்டா இவ்வளவு முக்கிட்டு இருக்க, பிரியா விடும்பா. இவனுக்கு இந்த சூட்டு பைத்தியம் இன்னும் போகல, அதை வச்சு மாறுறதுக்கு
அவளுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, 2 பேத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வச்சு சஞ்சயால மட்டும்தான் மாற முடியும். அதனால ஒரே ஒரு டைம் மட்டும் மாறிக்காமி ப்ளீச்னு காலில் விழுந்து கெஞ்சி நெஞ்சுவாங்க. அவன் முட்டியவே முடியாது நீர்வான். சஞ்சய் கிட்ட ஜெர்மா 66 வின்ஸ்மோக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் இனி யூஸ் பண்ண கூடாது, அப்படி மட்டும் பண்ணீங்கன்னா பல்லுகள் எல்லாம் பேர்த்து விடுவேம்மா. ஆனாலும் விடாம அவன் உசுர போட்டு வாங்கிட்டு இருப்பாங்களா. அந்த டைமுங்கும் போது நியூஸ் பேப்பர் வந்திருக்கும். அதுல லூஃபியோட போட்டோவை ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்தோன்னா ஆடி போயிருவா. இதை சொன்னா அவன் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். ஜிம்பையை பத்தி ஏதாச்சும் நியூஸ் போட்டிருக்கான்னு தான் கேட்பான். ஏன்னா அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. உடனே கேரட்டும் நியூஸ் பேப்பர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டா அவனை பத்தி எதுவுமே போடல. இவங்க குரூப்பை பத்தி தான் போட்டிருக்கு. லூஃபி, சஞ்சி, ஜிம்பை, பெஜி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிக் மாமா போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம இதோட மாஸ்டர் மைண்டே லூஃபி தானாமா. இதை சொல்லிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வாண்டட் போஸ்டர் விழும். யாரோடதுன்னு பார்த்தா நம்ம சஞ்சியோடது. பயலோட பவுண்டி 330 மில்லியன் பெரிஸா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஜோரோவோட பவுண்டி எவ்வளவுன்னு பார்த்தா 320. இந்த மேட்ரு தெரிஞ்ச உடனே சஞ்சிக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு இருப்பான். நமி பார்த்துட்டு அது வெறும் நம்பர் தான்டான்னு காரிட்டு போவா. பரவாயில்ல, ஆனா முத்திட்டான்ல. அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி ஒன்லி அலைவ்னு போட்டிருந்தாங்க, உயிரோட வேணும்னு. ஆனா இப்போ செத்தாலும் பரவாயில்ல, உயிரோட இருந்தாலும் பரவாயில்லன்னு மத்தவங்களுக்கு எப்படி போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வருவான். அதை பார்த்துட்டு பேயடிச்ச மாதிரி கீழே விழுந்து கதற ஆரம்பிச்சிருவான். என்னடான்னு பார்த்தா வின்ஸ்மோக் சஞ்சின்னு போட்டிருக்கும். அவனுக்கு தான் வின்ஸ்மோக்குங்கிற பேரே பிடிக்காதே. நார்மல் சஞ்சின்னு போட்டிருந்தா பரவாயில்ல. அப்படின்னா பவுண்டி என்னைய வச்சு இன்க்ரீஸ் ஆகல, ஜெர்மாவோட கெட்ட பேரை வச்சுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலம்னு சொல்லி தரைய போட்டு கவிட்டு கிடப்பான். சரி, இவன் தான் இப்படி ஒரு சைடு முக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்க லூஃபி ஒரு சைடு முக்கிட்டு இருப்பான். ஐயோ பைத்தியம் முடிச்சு திரியறாங்களேன்னு கப்பலே கலவரத்துல இருக்குது. அப்படியே கட் பண்ணி ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல யூகு கிங்டம் காட்டுறாங்க. எல்லாருமே அந்த ரெவரிங்கிற ஒரு மீட்டிங் நடக்க போதில்ல, அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே மரி ஜாய்ஸ்க்கு போக வேண்டி இருக்குது. ஆனா அதை நினைச்சலாம் அந்த கிங் நெப்டியூன் சந்தோஷப்படல. ஜிம்பை லூஃபி கூட போய் சேர்ந்துட்டான்ல, அந்த மேட்டரை மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவான். அதனால இன்னுமே நம்ப முடியல, லூஃபி பிக் மாமா எதிர்த்து சண்டை போட்டு இவ்வளவு பெரிய கலவரம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. என்ன ஆர்டிகல்ல இன்னொன்னு மென்ஷன் பண்ணிருப்பானுங்க, பிக் மாமி இப்ப கொலை வெறியில இருக்கான்னு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஃபிஷ்மேன் ஐலாண்டே நம்ம லூஃபியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துருச்சு. இனி அவன் தான் அவன் சொன்ன மாதிரியே இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண போறான். இப்போ ஷிரகோஷி அடிச்சு புரண்டு வந்து நானுமே ரெவரைக்கு வரேன்பா. ஆக்சுவலா அவங்க வண்டியெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன கவலைன்னா மறுபடியும் லூஃபி இவளை பார்த்துட்டு கிரையிங் பேபி, தைரியம் இல்லாதவன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிடுவானோன்னு பயம். அதனால நானும் தைரியமா வரேன்பா. அவரும் ஓகே நீர்வாரு. ஏன்னா அவளுக்கு வெளியில இருந்த பஞ்சாயத்து எல்லாத்தையுமே லூஃபி கிளியர் பண்ணி விட்டு போயிட்டான்ல. அப்படியே கட் பண்ணா லூஃபியை பத்தி நியூஸ் காட்டு தீ மாதிரி உலகம் பூரா பரவிட்டு இருக்குது. சில பேர் பார்த்துட்டு ரசிக்கிறாங்க, பல பேர் பார்த்துட்டு கடுப்பாகிறாங்க. நியூஸ் மீடியா பீப்புளுக்கு கிடைச்ச சோர்ஸ் படி லூஃபிக்கு கீழே இப்ப 7 பவர்ஃபுல்லான பைரட் குரூப் இருக்குதாமா. சொல்ல போனா 5000 சபார்டினேட்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் அந்த கொலோசியத்துல வந்தானுங்களே அவனுங்களை சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்களோன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5000 சபார்டினேட்னு வரும்போது அவங்க தான் வருவாங்க. ஷேடோலையுமே நம்ம பாத்ரூமியோவெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அவன் தான் நம்மளோட பெரிய ஃபேன் ஆச்சே. இப்போதைக்கு அவனோட பிரதரான ஏஸ் இல்ல, இருந்திருந்தானா இன்னும் ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும். ஆனா சாம்போ இருக்கானே, அவன் தான் ரெவல்யூஷனரி ஆர்மியோட நம்பர் 2 ஆளு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணன் தம்பிங்க ஒன்னா சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க போல. அண்ட் இவங்க கூட ஜெர்மா 66, ஃபயர் டேங்க் பைரட்ஸ், சன் பைரட்ஸ்னு எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் அடுத்தடுத்து நியூஸா போயிட்டு இருக்கும். இதுல என்ன ஒரு காமெடினா, பிக் மாமோட கோட்டையை காலி பண்றதுக்காக லூஃபி பயங்கரமா என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து காலி பண்ணிருக்கானாமா. அங்க நடந்த மேட்டர் மட்டும் வெளியே தெரிஞ்சது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஃபிஷ்மேன் ஐலாண்ட நம்ம பிக் மாமு சம்பவம் பண்ணிட மாட்டா. அந்த டமேட்டோ பாக்ஸ பத்தி தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மா சம்பவம் நடக்கும். இப்போ லூஃபி டாப் ஆபீசர்ஸ் 800 மில்லியன் பில்லியன் அப்படி இப்படின்னு அதிகமா இருக்க எல்லா ஆளுகளையும் போட்டு துவச்சு எடுத்துட்டான்ல, அது எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்ல எழுதி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லூஃபி 5th எம்பரர் கூட ஆகலாங்கிற மாதிரி அப்படி லைட்டா சொல்லிருப்பாங்க. ஆனா அதை படிச்சு பார்க்கும் போது அக்கைனுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்குது. இவன் 5th எம்பரரா, நீ 4th இல்ல 5th, நான் அட்மிரலா இருக்கிற வரைக்கும் அவனை நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன்னு வெறி கொண்டு கத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஷாங்ஸை காட்டுறாங்க. அவன் நியூஸ் பேப்பரை படிச்சு பார்த்து இன்னும் பயங்கரமா சந்தோஷமாயிட்டே தான் இருக்கான். சரி, இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வைத்தறிச்சல்ல வந்து செத்தாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.